நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 5ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:45. ஈரான் போர் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி பலவிதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் தன்னால் தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு நின்று நிலைத்து அடிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. இன்று இரவும் தாக்குதல் நடவடிக்கைகளை இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போரை இஸ்ரேல் தான் நடத்துகிறது. ஆனால் அமெரிக்காவை இந்த போருக்குள் இஸ்ரேல் இழுத்து விட்டது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இப்ப ஈரான் தன்னால் இப்ப சுத்தி வர உள்ள சப்மெரைன் அடிக்கப்பட்டிருக்கிறது, தாக்கப்பட்டிருக்கிறது. நீர்மூழ்கி கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. கடல் கலங்கள் பல போர்க்கப்பல்கள் ஈரானுடைய போர்க்கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த நிலைமையில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஈரான் என்ன செய்யும் என்று தற்பொழுது பல செய்தியாளர்கள், ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ளூம்பர்க் பத்திரிகை ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள குடிநீர் இடங்கள் மீது, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று. இப்ப இயலாத கட்டத்துல ஈரான் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான விஷயங்களை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஈரான் போரின் மிகவும் விலை மதிப்பற்ற பொருள் எண்ணெய் அல்ல. நிச்சயமாக எண்ணெய் விலை மதிப்பற்ற பொருள் அல்ல. தண்ணீர் தான் விலை மதிப்பற்ற பொருள். மத்திய கிழக்கு முழுவதிலும் போர் பரவி கொண்டிருக்கிறது. எண்ணெய் வளத்தில் தான் உலகமே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எண்ணெய் வேணும், எங்களுக்கு எண்ணெய். ஏன்னா இங்க நாங்கள் எண்ணெய் தொடர்பாகத்தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பிராந்தியத்தின் மிகவும் ஆபத்தான இலக்குகள் உப்பு நீக்கின்ற நீர் ஆலைகளாக இருக்கலாம் என்று தற்பொழுது பரவலாகவே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த வசதிகளை பாதிக்கின்ற ஒரு தீவிரமான ஏவுகணை தாக்குதல் அல்லது வேற நாசவேல நடவடிக்கை அல்லது சைபர் தாக்குதல்கள், அந்த மெஷின்களை குழப்புறது அல்லது அந்த மாசுபாடு, இது வெறுமனே வர்த்தகத்தை மட்டுமே சேதப்படுத்தாது. இது குடிநீர், மின்சாரம், சுகாதாரம், பொது ஒழுங்கு எல்லாத்தையுமே குழப்பி அடித்துவிடும். தண்ணீர் இல்லாட்டி மத்திய கிழக்கு நாடுகள், அந்த பாலைவனம் வாழவே முடியாது. எல்லாரும் செத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நீர் வசதிகளை பாதிக்கின்ற ஒரு தீவிரமான போர் நடவடிக்கை இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி நேரத்தில் இந்த ஆயுதத்தை தான் ஈரான் தூக்க வேண்டி இருக்கும் என்று பல ஆய்வாளர்கள் தற்பொழுது குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா நெருக்கடி வர வர சரி நானும் சாக போறேன், எல்லாரும் சேர்ந்து செத்து போங்க என்று சொல்கின்ற ஒரு நிலைமைக்கு நீர்நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினா ஒரு 4 நாளை கூட தாக்குப்பிடிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் இப்ப ஸ்டாக் பண்ணி வைத்திருக்கிற இடங்கள்ல சைபர் தாக்குதல்கள் நடந்துச்சுன்னா அந்த மெஷின்கள் எதுவுமே வேலை செய்யாம போய்விடும். அவை இந்த இந்த வசதிகளை, நீர்நிலை வசதிகளை ஈரான் தாக்கினால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஒரே நேரத்தில் மத்திய கிழக்கு முழுவதிலையும் இந்த இந்த நீர்நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவது ஒரு பெரிய பேரழிவை உலகினுடைய உப்பு நீக்கப்பட்ட நீரில் 40% இந்த மத்திய கிழக்கு நாடுகள் கொண்டிருக்கின்றன. மேலும் பிராந்தியம் முழுவதிலும் 400க்கும் மேற்பட்ட நீர்ல இருந்து உப்பு நீக்கின்ற ஆலைகள் இயங்குகின்றன. குவைத்தின் குடிநீரில் 90% இந்த உப்பு நீக்கத்தில் இருந்து வருகிறது. இந்த எண்ணிக்கை ஓமானில் 86%, சவுதி அரேபியாவில் 70% இருக்கிறது. ஏன்னா கடல் நீரை குடிநீராக்கி குடிக்கிறார்கள். அதிகமான வெப்பம், மழை பொழிவு இல்ல, நீர்நிலைகள் இல்ல, நகர்ப்புற மக்கள் தொகை, ஒரு பிராந்தியத்துல வாழ்க்கை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே உப்பு நீக்கம் செய்யப்பட்ட தண்ணீர் தான் அவர்களுடைய ஆதாரம். ஆகவே ஒயில் இல்லை. எனவே பாரசீக வளைகுடா சூழ்நிலையில் தற்காலிக நிலைமையில இந்த எண்ணெய் பிரச்சனை ஒரு சில வர்த்தகத்தை மாற்றி அமைக்கலாம். எண்ணெய் சீர்குலைவு உலகளாவிய சந்தைகள்ல பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஆனால் தண்ணீர் என்பது அவ்வாறல்ல. இதை உடனே சரி செய்ய முடியாது. அன்றாட வாழ்க்கையினுடைய அடிப்படை. இதற்கு அடித்தால் மத்திய கிழக்கு நாடுகளே ஸ்தம்பிதம் அடைந்துவிடும். எல்லாம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலும் பிராந்தியத்தின் நீர்நிலைகள் மாசுபடும் என்றும் ஈரான் சொல்லி இருக்கிறது. இப்ப ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் நடந்தால், தற்பொழுது அவர்கள் அணுசக்தி நிலையங்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப கதை சொல்கின்றார்கள்,
அங்கிருந்து அணுசக்தி அணு எதுவும் வெளியாகவில்லை. ஆகவே அந்த இடத்துல அணு இல்லை, ஆகவே நாங்கள் அடிக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத்தில் மிகப்பெரிய உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் 3 நாட்களுக்குள் அவர்களோட ஸ்டொக்கான குடிநீர் தீர்ந்து போகும். அதுக்கு பிறகு தாகத்துல இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று கத்தார் மதிப்பிட்டிருக்கிறது. ஏற்கனவே அவசர கால நீர் இருப்புகளை விரிவுபடுத்த 15 பாரிய நீர்த்தேக்கங்களை கட்ட அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் தற்போதைய போர் இன்றைய நேரடி பிராந்திய சூழ்நிலையில் இந்த அணு உலை மீது தாக்குதல் ஈரானுடைய அணு உலை மீது தாக்குதல் நடத்தினால் இது முதல்ல கத்தாருக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். வளைகுடாவ மையப்படுத்தப்பட்ட இந்த உப்பு நீக்க நீர் உள்கட்டமைப்பை அதிகமாக நம்பி இருப்பது ஈரானின் அரபு அண்டை நாடுகளுக்கு தெளிவான ஒரு பாதிப்பை அளிக்கப் போகிறது என்று மத்திய கிழக்கு நிறுவனம் 2025 எச்சரிக்கை விடுத்தது. ஏன்னா இவர்கள் தொடர்ச்சியாக ஈரானை தாக்க போறோம் என்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்துல சுத்தி வர உள்ள பிரச்சனை எல்லாம் இதுதான். அதற்கிடையில அமெரிக்கர்கள் இப்ப உக்ரைன்ல இருந்து கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு துபாயில மத்திய கிழக்குல போட்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு இவர்கள் என்ன எல்லைக்கும் போவார்கள். ஏனென்றா பில்லியன் கணக்கில் அமெரிக்கர்கள் துபாயில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார்கள். இப்ப அதே மிகப்பெரிய பொருளாதார அடிக்கு விழுந்திருக்கிறது. அப்ப துபாய் பாதிக்கப்பட்டா அமெரிக்கர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதற்கிடையில கத்தாரின் நீர் பாதுகாப்பு குறித்த ஆராய்ச்சி, எண்ணெய் கசிவுகள் மற்றும் ரெட் அலைகள் உப்பு நீக்க நடவடிக்கைகளை குறுக்கிடலாம் அல்லது கணிசமான காலத்திற்கு பணி நிறுத்தங்கள் கட்டாயப்படுத்தப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இவை கடுமையான அபாயங்கள். போர்க்காலத்தில் இவை மூலோபாய தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டால் நீர் இல்லாமல் இறந்து விடுவார்கள். ரியாத்தில் இருந்து கசிந்த 2008ஆம் ஆண்டு அமெரிக்க ராஜதந்திர ஃபைல்கள் உப்பு நீக்கும் ஆலை ரியாத்தின் குடிநீரில் 90% அதிகமானதை வழங்கி கொண்டிருக்கிறது. குழாய் வழிகள், அதனுடனான மின்சார தொடர்புகள், உட்கட்டமைப்புகள் சேதமடைந்தாலோ தலைநகர் ஒரு வாரத்துக்குள் அங்கிருந்த மக்கள் வெளியேற வேண்டும். ஏனெனில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் இறக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே நிலைமையில் சவுதி அரசாங்கத்தினுடைய தற்போதைய கட்டமைப்பை தாக்கினால் சவுதி அரசாங்கம் தாக்கு பிடிக்குமா என்றால் முழுமையாக தாக்கு பிடிக்க முடியாது. இந்த ஈரான் மோதலில் ஈரான் எடுத்திருக்கின்ற கடைசி ஆயுதம் இதுவாகத்தான் இருக்கும். ஏன்னா ஈரான்ல தாங்க முடியாமல் போற கட்டத்தில் இவர்கள் அடித்து ஈரானை நெருக்கடிக்கு உள்ளாக்கின்ற கட்டத்துல அவர்கள் எடுக்கின்ற ஆயுதம் இதுவாகத்தான் இருக்கும். பிராந்தியம் முழுவதும் ஈரானின் சமீபத்திய தாக்குதல்கள் போர்க்களத்தை சர்வதேச மயமாக்குவதற்கும் அரபு நாடுகள் வாஷிங்டனுடன் இணைவதற்குமான ஒரு நிலைமை தெரிகிறது. இப்ப அதுதான் அமெரிக்காவுக்கும் வேணும். அரபு நாடுகள் எல்லாம் வாஷிங்டனோடையும் இஸ்ரேலோடையும் இணைய வேண்டும். ஆனால் உப்பு நீக்கும் உள்கட்டமைப்பை குறிவைப்பது மிகப்பெரிய ஆபத்தான நிலைமையை ஈரானுக்கும் உண்டாக்கும். இப்ப நீர் பாதுகாப்பை உறுதி செய்வது மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு தேசிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆகவே இது அரசாங்கங்களை நேரடியாக மோதலுக்கு இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நீர்நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் அங்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படும் மத்திய கிழக்கு நாடுகளில், எல்லா அரபு நாடுகள்லையும். அப்ப இந்த அரபு நாடுகள் சேர்ந்து ஈரானுக்கு அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதைத்தான் அமெரிக்கா தற்பொழுது விரும்புகிறது. ஏவுகணைகள், அணுசக்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி ஆயில் குழாய்கள், ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்களை தொடர்ச்சியாக அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஏவுகணைகள் நிலையங்கள் எல்லாவற்றையும். ஆகவே இந்த போர் தண்ணீரை நோக்கி நகர்ந்தால் மருத்துவமனைகள் பிரச்சனை இருக்கும். ஒயில குடிக்க முடியாது. வீடுகளை குளிர்விக்கிறதுக்கு ஏர் கண்டிஷன் போட முடியாது.
எல்லா விதமான பிரச்சனைகளையும் மருத்துவமனைகள் பிரச்சனையாகும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுற்றி விரிவடையக்கூடியதாக இருக்கிறது. பாரசீக வளைகுடாவை சுற்றியுள்ள அரபு நாடுகள் குடிநீர் விநியோகத்தில் ஏற்படும் ஒரு பெரிய இடையூறை தாங்குவதை கூட தாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விலை விலை அதிர்ச்சிகரமாக வரும். விமானங்கள் ரத்தாகும், வாழவே முடியாது. இப்ப எரிசக்தி இடையூறுகளை எளிதில் தாங்கலாம், ஆனால் குடிநீர் இடையூறுகளை தாங்க முடியாது. அதனால்தான் இந்த போரின் அடுத்த கட்டம் எண்ணெய்க்கு பதிலாக குடிநீர் நீர் அமைப்பை தாக்கும் போர்க்களமாக மாறும் என்று தற்பொழுது ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். மத்திய கிழக்கில் குடிநீரை ஒரு மூலோபாய பொருளாக தற்பொழுது போர் நிலைமையில் நிறுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக CIA கருதுகிறது. ஆகவே உப்பு நீக்கும் நீர் ஆலைகள் தாக்குதலுக்கு உள்ளாகினால் அவற்றின் அழிவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உப்பு நீக்கும் ஆலையை தொடர்ந்து இயக்குகின்ற ஒரு மின் நிலையத்தை ஏற்கனவே தாக்கி இருக்கிறது. அதற்கு பிறகுதான் இவர்கள் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இவ்வாறு அவர்கள் யோசிக்கல. பாரசீக வளைகுடா ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள அற்புதமான இந்த குடிநீரை உப்பு நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் இருக்கின்றன. ஆகவே இருக்கின்ற சூழ்நிலையில் போராடுறதா இறப்பதா என்கின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது ஈரான் நிச்சயமாக இந்த குடிநீர் ஆலைகளை தாக்கும் என்று தற்பொழுது ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம்.